எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்திடும். அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிடுறேன். மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நல்ல பலன்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பலன்கள் அப்படின்றது சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம். நம்ம வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேலைன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அதுலேயும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில நல்ல விஷயங்களும் நடக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா மனசில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் இந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா மாணவ மாணவிகளுக்கு, ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அப்போ உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமே வருது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கிறதெல்லாம் அங்கே கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆடம்பர பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். அதில் இந்த மகரம் அப்படின்னு சொல்கிறோம்னாலே என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக கேட்குறது இந்த காதல் சம்மந்தமான விஷயங்களை தான் கேட்பாங்க. மகரமில் பிறந்திருக்கவங்க இந்த மாதம் அப்படின்றது இந்த காதல் உறவுகளில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல தான். இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி ரொம்ப பிரேக்கப் அப்படின்ற லெவலுக்கெலாம் கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகாது. ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுமே தவிர வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த திருமண பேச்சுக்கள் எடுக்கும்போது தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அந்த தடைகளை கடந்து அதுக்கப்புறமா காதல் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா.
இந்த இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதுவும் நல்லபடியாக தான் இருக்குது உங்களுக்கு. அது நீங்கள் வெளிநாடு போகணும் இல்லை வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் தான் கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீ டைம்லாம் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் ரொம்ப பணத்தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடாது. ஓரளவுக்கு சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களுக்கு தொழில் வகையில் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தாலும் பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் கூடலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தைரியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருட்டுத்தனமான தைரியமாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ரொம்ப தைரியமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி தெரியும். மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த ஒரு பதட்ட உணர்வையும் ஏற்படுத்தி விட்டுரும். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் மனசுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலியாக இருப்பீங்க, வெளியில் பார்க்குறவங்களுக்கு புலியாக தெரியுவீங்க. அதனால் அந்த குருட்டுத்தனமான தைரியத்தை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. அது உங்களுக்கு கை கொடுக்காது. கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எல்லார்கிட்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறது தான் பெட்டராக இருக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி. இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.